பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 பேதுரு 5:6 ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். 1 Peter chapter 5:6 Therefore, humble yourselves under the mighty hand of God, that He may exalt you in due time. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறது, எனக்கு பிரியமான தேவஜனமே, நான் உங்களை உயர்த்துகிற தேவன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், நான் உங்களை பாதுகாக்கிற தேவன், நான் உங்களை பராமரிக்கிற தேவன், நான் உங்களை போஷிக்கிற தேவன். ஆமேன். நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மை வாழ அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாய், அவருடைய விருப்பத்தின் பிரகாரமாய், அவர் எந்த நேரத்தில் நம்மை உயர்த்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த நேரத்தில் அவர் நம்மை உயர்த்துவார். அது பல வருடங்கள் ஆகலாம், பல மாதங்கள் ஆகலாம். ஆனால் கர்த்தருடைய கரத்திற்குள், அவருடைய வார்த்தைக்குள், அவருடைய சித்தத்திற்குள் நாம் அடங்கி இருக்கின்ற போது நம்மை அவர் நிச்சயம் உயர்த்துவார். அந்த நாள் வரும் வரைக்கும் நமக்கு பொறுமை தேவை, விசுவாசம் தேவை, நம்பிக்கை தேவை. ஒருவேளை நாம் காத்திருக்கின்ற போது நமக்கு தோல்விகள் வரலாம், இழப்புகள் வரலாம், சோதனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், வியாதிகள் கூட வரலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் பார்த்து அமர்ந்து விசுவாசமாய் இருக்க வேண்டும். என்ன? கர்த்தர் நம்மை அவர் நிச்சயம் உயர்த்துவார். அவருடைய சித்தத்திற்குள், அவருடைய வார்த்தைக்குள் நாம் எப்பொழுதும் அடங்கி இருப்போம் என்று நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்வது போல, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மை ஆதரிக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், இன்னும் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கின்றார். எனவே கலங்க வேண்டாம், நிச்சயமாய் உங்களை அவர் உயர்த்துவார். மலையின் மேல் எரிகிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்ற வார்த்தையின் பிரகாரமாய் உங்களையும் என்னையும் அவர் எரிகிற தீபங்களாய், ஒளி வீசி பிரகாசிக்கிற தீபங்களாய் அவர் நிச்சயமாய் உயர்த்துவார். நம்புவோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் உம்முடைய வார்த்தையின் பிரகாரமாகவே எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய சித்தத்திற்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை உயர்த்த போவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நல்ல நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Amen. God bless you. Jesus loves you. Amen.